இப்படியாக தேவன் நமக்கு மறுபடியுமாக ஒரு ரிமைண்டரை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நமக்கு செகண்ட் சான்ஸ் மாத்திரமல்ல, இது நமக்கு ரிமைண்டரும் கூட. ஆண்டவர் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக கூட்டு வந்திருக்கிறார். ஸோ போன வருஷம் இந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, கையை தூக்க சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் போன முறை நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அடுத்த முறை இந்த மீட்டிங்கை நடத்தணுன்னா கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறவங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருந்தாங்களோ கலந்துக்கிட்டாங்களோ அட்லீஸ்ட் ஒரு 10 ஆத்துமாக்களையாவது ஆதாயப்படுத்தினா அவங்களுக்கு அடுத்த வருஷம் மீட்டிங்கில் என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லி நான் பாஸ்ட்டுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்களாம் கண்டிப்பாக செய்திருப்பீங்க நான் நம்புகிறேன். 10 பேர் ஆதாயம் பண்ணவங்களும் இருக்கலாம், அல்லது அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஆனால் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகிறார். நம்ம நம்பி நம்ம உண்மையுள்ளவர்கள் உத்தமமானவங்க நம்பி தான் ஆண்டவர் இந்த விதையாகிய வசனத்தை நம்ம கையில் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, தானியத்தை கட்டி வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நாம் இப்போ கேட்குற இந்த வார்த்தைகளை எங்கன்னா மூலையில் போய் கட்டி போட்டுட்டோம்னா அப்போ நமக்கு அதனால் ஆசீர்வாதம் கிடையாது. ஆகையினால விதையை விதைக்கணும். நாம் கேட்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். எப்படியாகிலும் ஒரு விதத்தில் இதை கொண்டு போய் ஜனங்களிடத்தில் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நான் தலைப்பை முதலாவது ஞாபகப்படுத்தும்படி ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரத்துடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். பிரதருக்கு சொன்னேன், ரொம்ப அருமையான வொர்ஷிப் நடத்தினாங்க. போன வருஷம் இந்த நேரத்தில் மீட் பண்ணோம், அதே மாதிரி இந்த வருஷம் மீட் பண்ணோம். ஃபேமிலியாக ரொம்ப நல்லா நடத்தினாங்க. தொடர்ந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்லா இன்னும் ஊழியங்களை சிறப்பாக செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம் பிரதர், வாசிக்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த வசனத்தை நேற்று காலையிலிருந்து நாம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். தேவ கிருபையினாலே மறுபடியுமாய் இந்த ஊழியத்தை செய்யும்படி வார்த்தை நமக்கு இந்த 2 நாட்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இந்த கடைசி செஷனில் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி மாத்திரமல்ல, தேவன் உங்களை வேகப்படுத்தும்படி விரும்புகிறார். இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் இன்னும் வேகமாய் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக தேவன் விரும்புகிறார். இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ திட்டம். நாம் எப்படியாகிலும் தேவனுக்காக வேகமாய் செயல்பட வேண்டும். ஆண்டவரை அறியாதவர்கள், இந்த உலகத்துக்காக வாழுகிறவர்கள், ஏதாவது ஒரு கம்பெனி என்று எடுத்துக்கொள்வோம். அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவை வச்சு எப்படியாகிலும் ஜனங்க கையில் அவங்களுடைய ப்ராடக்ட் போய் சேரணும்னு சொல்லி எவ்வளவு தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு சில கம்பெனிகள்லாம் ஸ்டார்ட் ஆன போது யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த கம்பெனி இல்லாமல் அந்த கம்பெனியுடைய பொருட்கள் இல்லாத வீடுகளே கிடையாது. எல்லா வீட்லையும் எப்படியாகிலும் கொண்டு வந்து அந்த பொருட்களை சேர்த்துட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த கம்பெனியுடைய ஓனர் மாத்திரமல்ல, அந்த கம்பெனியில் இருந்த எல்லா ஒர்க்கர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. நாம் பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்பெனியுடைய சரக்கு அல்லது அந்த கம்பெனியுடைய பொருள் என்ன என்று சொன்னால் தேவனுடைய வசனம். இதை கொண்டு போய் ஜனங்களிடத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம மேல் விழுந்த பொறுப்பு. இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். எப்படியாகிலும் நான் இதை செய்தாக வேண்டும், எவ்விதத்திலாகிலும் நான் இதை செய்தாக வேண்டும். எனக்கு இருக்கிற முழு பலத்தோடு கூட நான் இதை செய்தே ஆக வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இந்த சாயங்கால வேளையிலே நாம் அசதியாய் இராமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இதை செய்வதற்காக இந்த வார்த்தையை எழுதுவதற்கு முன்பாக பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்துடைய மேலுள்ள முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனம்,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரே ஒரு விளக்கத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். இந்த முதல் வசனத்தில் புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி தமிழில் இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் இப்படியா இருக்கிறது, which is your reasonable service, God service. That is not worship. அது ஆராதனை கிடையாது, சேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்காகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், இதற்காகவே நான் வேறு பிரிக்கப்பட்டேன், இதற்காகவே நான் சபைக்குள் அழைக்கப்பட்டேன், இதற்காகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், இதற்காகவே இந்த உலகத்திலிருந்து தேவன் என்னை சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டால் மாத்திரமே அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன். இதுக்காக எல்லாருமே முழு நேர ஊழியத்துக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்தாங்க, இப்போ அவங்க இங்கிலாண்டில் இருக்காங்க. வயசு வெறும் 84 தான். நமக்கு எல்லாருக்கும் இது புரியணுன்றதுக்காக சொல்றேன். இப்படி சொன்னா நல்லா புரியும். சில நேரங்களில் 50 வயசுலேயே எல்லாமோ 200 வயசு ஆகிட்ட மாதிரி சிலர்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. அதெல்லாம் விட்டு வெளியே வந்துடுவோம். இந்த அம்மாவுக்கு வெறும் 84 வயசு தான். 2 பொண்ணுங்க. பிராமண குடும்பத்திலேருந்து அந்த அம்மா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பட்டணத்தை ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பொண்ணு இங்கிலாண்டில் போய் லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, வீட்டுக்கார பிள்ளைங்களோட கூட இருக்காங்க. இன்னொரு பொண்ணு பெங்களூரில், அவங்க தமிழ்நாடு மெட்ராஸில் இருந்தவங்க பெங்களூரில் வேலை டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால இப்போ பெங்களூரில் ஜக்கூர் ரோடில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. இந்த 2 பெண் பிள்ளைகளுமே ரட்சிக்கப்படலை. ஆனால் பெரிய பொண்ணுக்கு அம்மா மேலே ரொம்ப உயிர், சின்ன பொண்ணுக்கும் அம்மா மேலே உயிர் தான். 84 வயசுலேயும் அம்மா சோறு செய்து கொடுத்தா தான் பிள்ளை சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு உயிர்னு வச்சுக்கிங்களேன். புரியுதா நான் சொல்றது புரியுதா? டீ கூட இந்த 84 வயசு அம்மா தான் போட்டு கொடுக்கணும். அவ்வளோ சுறுசுறுப்பு பொண்ணு. உங்கள் பிள்ளைங்களை தயவுசெய்து அப்படி வளர்த்துறாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையும் தெரியணும். நான் தைரியமாக என் 2வது பொண்ணு இங்கே உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும். நாங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு நாள் வீட்டில் 10 பேர் வந்துட்டாங்க, ஊழியக்காரங்க. எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு சாப்பாடு செய்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கையில் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கையில் எங்கள் ஃபோனை போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் பேசணும். அவங்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளை தேவதூதனை போல் வளர்த்து வச்சுருக்கீங்கன்னாங்க. நீங்கள் இல்லாத குறைய உங்கள் பிள்ளைங்க தீர்த்துட்டாங்க. ஸோ நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த பொண்ணுக்கு அம்மாவுக்கு வயசு 84ன்றது இல்லை. ஆனால் அம்மா தான் டீ போட்டு கொடுக்கணும், அம்மா தான் தோசை ஊற்றி கொடுக்கணும், அம்மா தான் சாம்பார் செய்யணும், அம்மா தான் சட்னி செய்யணும், அம்மா தான் எல்லாம் பண்ணணும். அதுக்கு ஒரு திமிரு இறுதி மைண்டில் என்னென்னா, அது ஒரு ஃபாரின் கம்பெனியில் சிஇஓவாக இருக்குது. அந்த திமிரை வீட்டில் காட்டுது அம்மாட்ட. இந்த அம்மா உண்மையாகவே சொல்கிறா, அவங்க ஒரு தேவதூதனை போல 24 மணி நேரம் ஜபம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். தூங்குற நேரம் கொஞ்சம் தான் பைபிள் படிக்கணும், ஜபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஜபம் பண்ணணும். ஆத்ம ஆதாயத்தை குறித்து தானே ஒரு பயங்கரமான தீவிரவாதி. பிராமண குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இங்கே இவ்வளவு கஷ்டம். எங்கே பெங்களூரில் சின்ன பொண்ணு கூட இருக்கிறதுல இவ்வளவு கஷ்டம். 3 வேளையும் சாப்பாடு அந்த அம்மா தான் செய்து கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. வீட்டில் வேலைக்காரியெல்லாம் இருக்காங்க, ஆனால் அம்மா செய்து கொடுக்கணும். 84 வயசில் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு பாருங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க பெரிய பொண்ணு இங்கிலாண்டில் இருக்காங்க. அவங்க கூப்பிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, அங்கே போயிட்டாங்க. இப்போ அங்கே தான் இருக்காங்க. நேற்று நான் அவங்களோட கூட பேசினேன். அவங்க என்னோடய மனைவியோட கூட ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்களாம் ப்ரேயர் பார்ட்னர்ஸ். அவன் பேசும்போது, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, நான் சீக்கிரமாக பெங்களூர் வரணும் ஐயா. நான் கேட்டேன், ஏம்மா அப்படி அவசரப்படுறீங்க? இன்னும் 2 மாதம் உங்களுக்கு இருக்குது. டிசம்பர் மாதத்துல தான் டிக்கெட், உங்களுக்கு ரிட்டன் டிக்கெட். நீங்கள் அது வரைக்கும் அங்கே சந்தோஷமாக இருங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான் சொன்னால் அவங்களால நம்ப முடியாது. அவங்க இங்கே பெங்களூர்லேருந்து இங்கிலாந்து போகும்போது இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் தெரியாமல் இங்கிலீஷில் ட்ராக்ஸ் வாங்கி பேக்கில் அவங்க பையில் மறைச்சி எடுத்துன்னு போயிருக்காங்க. ரொம்ப வயசுலாம் கிடையாதுங்க, வெறும் 84 தாங்க, ஜஸ்ட் 84. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு புரியணும். நான் என்ன பண்ணுறேன்றது எனக்கு புரியணும். இங்கிலாண்டில் போய் 4 மாதம் ஆச்சு. இன்னும் 2 மாதம் 1.5 மாதம் கிட்டத்தட்ட அவங்க இருக்க போகிறாங்க அங்கே. ஆனால் அவங்களுக்கு அங்கே பிடிக்கல. நான் கேட்டேன், ஏம்மா அவங்களுக்கு பிடிக்கல? என் ஒய்ஃப்கிட்ட அவங்க அதிகமாக பேசுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, சூர்யா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன் ஆண்டி, ஏன் உங்களுக்கு அங்கே பிடிக்கல? உங்கள் பொண்ணு தான் உங்களை ராணி மாதிரி பார்த்துக்கணும். அந்த பொண்ணு டிஃப்ரெண்ட்டு. அந்த பொண்ணு அம்மாவை ஒரு
ஒரு துணி எடுத்து துடைக்க கூட விடாது. ஓடி வந்து அவங்க அந்த அம்மா அந்த பொண்ணு பிடிச்சிக்கும். மருமகன் அதுக்கு மேலே மாமியாரை மருமகனுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அதனால மாமியாரை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு கடவுளை போல கொண்டாடுவார். அந்த மாதிரி மனுஷன். ஒரு முறை அவங்க சர்ச்சுக்கு போகணுன்ட்டு சாப்பிடாமே இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு மகளும் மருமகனும் சேர்ந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கூட்டின்னு போனாங்க ஒரு சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு போகலாம், நான் சாப்பிட மாட்டேன், வீட்டில் அர்த்தால் பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு போகலாம் சாப்பிட மாட்டேன். இங்கிலாண்டில் எவ்வளோ சுகபோகமாக வாழணும். அவங்க சொல்கிறாங்க, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ அந்த அம்மா அங்கே என்ன சொல்கிறாங்க, ஐயா ஏதாவது ஒன்று பண்ணி என் பெரிய பொண்ணு சீக்கிரமாக பெங்களூர். நான் சொன்னேன், அம்மா நீங்கள் வந்தீங்களா இங்கே வேலை செய்யணும், நீங்கள் தான் தோசை சுடணும், நீங்கள் தான் சாம்பார் செய்யணும், நீங்கள் தான் சாப்பாடு செய்யணும், நீங்கள் தான் உங்கள் சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குமா, அங்கே ஒரு டீ கூட நீங்கள் தானே போட்டு கொடுக்கணும். ஐயா அதெல்லாம் பரவாயில்லையா, வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவேன், டெய்லி ஒரு 5 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுப்பேன், அது இங்கே கொடுக்க முடியலையா, ஊழியம் செய்ய முடியல, எனக்கு இங்கிலாந்து வேணாம் ஐயா, எனக்கு இயேசு தாயா வேணுன்றாங்க. இதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. நீங்க தயவு செய்து யாருக்காகவும் கையெல்லாம் தட்டாதீங்க, நீங்க செய்ததுக்கேற்று மற்றவங்க கை தட்டுற மாதிரி வாழுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 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 சாயங்கால வேளையில் தேவன் என்னை எதற்காக பிடித்தார், தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், தேவன் என்னை எதற்காக சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்காங்க. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம பரம்பரையில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, 1,36,00,000 பேர் இந்த பெங்களூர் சிட்டியில் இருக்காங்க. இது 2023 சென்சஸ். ஒருவேளை 1.5 தாண்டிட்டு இருக்கலாம். 1.5 கோடி ஜனங்க இந்த பெங்களூர் சிட்டியில் இருக்காங்க. இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் இயேசு வந்தார்னா எத்தனை லட்ச ஜனங்கள் நரகத்துக்கு போவார்கள்? அவர்களுக்கு யாரு கணக்கு கொடுப்பாங்க? நீங்களும் நானும் தானே கணக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து வாழ்வோம் என்றால் அது மிகவும் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவ ராஜ்யத்துக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறி போவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சது, எனக்கு என்ன ஆதாயம் கிடைச்சி, என்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அது 2வது தான். ஆனால் என்னால் எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு என்ன லாபம் உண்டாச்சு? எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு, என் பாவத்தை சுமந்த பரிகாரியாகிய என் தேவனுக்கு நான் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னத்தை செய்ய நான் சுத்தமாயிருக்கிறேன். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வேகமா சொல்றாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அசதியாயிராதீர்கள். நான் அந்த வசனத்தை 11வது வசனத்துடைய மேலே உள்ள அந்த ஃபர்ஸ்ட் லைனையும் கடைசி லைனையும் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். அசதியாயிராமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த கூட்டத்துடைய மிக முக்கியமான செய்தி இதுதான். இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதனுடைய நோக்கமும் இதுதான். நாம இனி வரும் நாட்களில் அசதியாயிராமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி நாம் தேவனாலே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால இந்த 2வது வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதுக்காக முதல் வசனம் ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. 2வது இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அது என்னை போல ஊழியக்காரர்களா இருந்தாலும் உங்களை போல விசுவாசிகளா இருந்தாலும் அவங்களால தேவராஜ்யத்துக்கு எந்த லாபமும் வராது. ஏனென்றால் நான் உலகத்தோடு கலந்து விட்டேன், நான் உலகத்தோடு ஒட்டி இருக்கிறேன், உலகத்தான போல மாறிவிட்டேன். மீன் ஒரு நல்ல உதாரணம். உலகத்துக்கே கடல் தான் உப்பை சப்ளை பண்ணுது. ஆனால் 24 மணி நேரம் அந்த உப்பு தண்ணியில் இருக்கிற மீனை நாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது இது உப்புல தானே இருந்தது, உப்பு போட வேண்டாம்னு சொன்னால் தட்டு பறக்கும் வீட்டில். எந்த அளவுக்கு தன்னை அந்த உப்புல இருந்து டிட்டாச் பண்ணி வச்சிருக்கு பாருங்களேன். நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அப்போ தான் நான் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும், அப்போ தான் நான் அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும், நான் அப்போ தான் அவரோடு கூட சேர்ந்து இருக்க முடியும். அவர் இந்த உலகத்தில் தான் இருந்தார். அவர் சொன்னார், பிடிக்க வந்தாங்க கெத்செமனே தோட்டத்தில், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுடைய இது என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு யார் இதை சொல்ல முடியும்? சொல்கிறவங்க தான் ஊழியம் செய்வாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சாயங்கால வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் விட்டு கொடுப்போம், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு நாம் விட்டு கொடுப்போம். ஆண்டவருடைய, நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன், காட்ஸ் நீட் இஸ் அவர் கால். தேவனுடைய தேவைதான் நம்முடைய அழைப்பு.
இது ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் வந்து நீங்க ஊழியத்துக்கு வாங்க, நீங்க ஊழியத்துக்கு வாங்க, நீங்க அவர்கிட்ட அவ்வளவு டைம் இருக்கா? அப்படிலாம் அவருக்கு எல்லார்கிட்ட வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. வேதத்தில் ஏற்கனவே பேசி வச்சிருக்கார். தேவனுடைய தேவைதான் நம்முடைய அழைப்பு. தேவனுடைய தேவை என்ன? இந்த பட்டணத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். 150 லட்சம் ஜனங்கள். இவ்வளவு பெரிய ஜன கூட்டத்தின் மத்தியில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஜனத்துக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும். அப்பதான் நான் கிறிஸ்துவன், அப்பதான் நான் கிறிஸ்தவன், அப்பதான் இந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்கிறது, அப்பதான் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுக்கு நான் தகுதியை அப்பதான் அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம். நாம் எல்லாருமே ஊழியர் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரத்துடைய கடைசி வசனம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரம், அங்கே கடைசி வசனம். இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரர், என் ஊழியக்காரர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் அவருடைய ஜனங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லி பெயர் சூட்டுகிறார். சிலர் ரொம்ப ஞானமா ஒரு வசனத்தை எடுத்து பேசுவாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தோட 4வது வசனம், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே இந்த ஊழியத்துக்காக. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனம். யாராவது ஒருவர் வெளிப்படுத்துறது 1 அதிகாரத்துடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். தேவனுக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார். யாருமே இனி இந்த வார்த்தையை சொல்லாதுங்க, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் மாத்திரமே இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியும் சொல்லி. இதற்காகவே நாம் சபையிலே தேவனாலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அவருடைய ஊழியத்தை செய்யும்படி தான் நம்மை சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த கூட்டமும் அதற்காக தான் நடத்தப்படுகிறது. யாராவது ஒரு வாசிக்கலாம். நீங்களே வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்துடைய 6வது வசனம். வெளிப்படுத்தின 1வது அதிகாரத்தின் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நம்மை தேவனுக்கு முன்பாக தேவன் நம்மை ஆசாரியர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னையிலிருந்து யாரும் சொல்லாதீங்க இங்க நிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஊழிய பொறுப்பு. எல்லாருக்கும் ஊழிய பொறுப்பு. சபையில ஒரு சேரை போட்டாலும் நீங்க ஊழியம் செய்றீங்க. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து மேல ஊத்துனாலும் ஊழியம் செய்றீங்க. இங்க நின்று பாட்டு படிச்சாலும் ஊழியம் செய்றீங்க. அங்க நின்று கீபோர்டு வாசித்தாலும் ஊழியம் செய்றீங்க. அந்த டாய்லெட்டை கழுவினாலும் ஊழியம் செய்றீங்க. இங்க வர ஜனங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாலும் ஊழியம் செய்றீங்க. சாப்பாடு செய்து கொடுத்தாலும் ஊழியம் செய்றீங்க. அல்லது உங்களால செய்ய முடியல, நான் இந்த ஊழியத்துக்காக 1 லட்சம் ரூபாய் காணிக்க கூட நீங்க ஊழியம் செய்றீங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஊழியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளை, இந்த சாயங்கால வேளையிலே தேவன் என்னை ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். இதை நான் அசதியாக செய்யக்கூடாது. இந்த காரியத்தில் நான் அசதியாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இந்த ஊழியத்தை குறித்து புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க செய்த காரியங்களை நான் ஞாபகம் ஊட்டுவேன் என்று சொன்னால் 1 மாசம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். பாப்புவா நியூ கினியான்னு சொல்லி ஆஸ்திரேலியா தேசத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காடு இருக்கு.
அந்த காட்டுக்குள்ள இருந்த ஜனங்க மனுஷர்களை கடிச்சு சாப்பிடுவாங்க உயிரோட. யாராச்சும் அவங்க கிட்ட போயிட்டாங்கன்னா, அந்த தெரியாம உள்ள போயிட்டாங்கன்னா அவங்கள கடிச்சு உயிரோட சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்க மத்தியில ஹென்றி ஹோம்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி தன்னை ஒப்பு கொடுத்து அவர் அங்க ஊழியத்துக்கு போய் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு முன்னால போன நிறைய மிஷனரிகளை அவர்கள் அப்படியே வெட்டி பச்சையா சாப்பிட்டுட்டாங்க. கடைசியாக தேவன் அனுப்பினது ஹென்றி ஹோம்ஸ் என்ற தேவ மனுஷன். அந்த மனுஷன் அங்க போய் ஊழியம் செய்த போது ஆண்டவர் கரெக்டான நேரத்தில் அவரை அனுப்பினார். இதற்கு முன்பாக விலைக்கிரியம் செலுத்த வேண்டிய மிஷனரிகள் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். ஹிஸ்டரி எடுத்து போய் பாருங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, பாப்புவா நியூகினியாவுடைய ஹிஸ்டரி. அப்படி போய் ஊழியம் செய்த போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எந்த ஊரா இருந்தாலும் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. முழு உலகத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இந்த தேசத்துக்காக, இந்த கர்நாடக மாநிலத்துக்காக, இந்த பெங்களூர் சிட்டிக்காக நீங்களும் நானும் ரத்தம் சிந்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. மனுஷர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு முழு உலகத்துக்காக ரத்தம் சிந்தினார். ஆனால் நான் வாழ்கிற பகுதிக்காக ஏதாவது ஒரு தியாகத்தை நான் செய்துதான் ஆக வேண்டும். என்னால் முடிந்த ஒரு தியாகத்தை இயேசுவின் நாமத்தில் நான் செய்யும் போது மாத்திரமே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த பாப்புவா நியூகினியா காட்டுக்குள்ளே வாழ்ந்து எத்தனையோ மிஷனரிகள் அவர்கள் அங்கே போய் உயிரை கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு கடைசியாக ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவதற்காக ஹென்றி ஹோம்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்ன ஹென்றி போ அப்படி என்று சொன்னார். போனார். ஹென்றி போய் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போது தேவனுடைய ஆவியானவர் அந்த காட்டில் இருந்த ஜனங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பாப்புவா நியூகினியா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு சொல்லி உலகமே இன்றைக்கு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா சத்தமாக தட்டுங்களேன். ஆமென். இன்றைக்கு அந்த தேசத்துடைய கிறிஸ்டியன்ஸுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுங்களா? சொன்ன நம்ப மாட்டீங்க, 98%. நீங்க இயேசு ஜீவனை கொடுத்தார், அதனால் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள நானும் ஒண்ணுமே செய்யாம பெங்களூர் ஜனங்க சபைக்குள்ள வந்துட மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள நானும் ஒன்றும் செய்யாம ஜனங்க சபைக்குள்ள வர மாட்டாங்க. எதையாவது செய்து தான் ஆகணும். எதையாவது செய்து தான் ஆகணும். At any cost we should do something for Jesus. இதை செய்யாத பட்சத்தில் ஜனங்க சபைக்குள்ள வரவே முடியாது. நீங்கள நானும் எதையாச்சும் செய்து தான் ஆகணும். பக்கத்தில் நம்ம நாடு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் ஒரு மிஷனரி 8 மாதத்துக்கு மட்டும் வந்தார். ஏன்னா 8வது மாதம் முடியும் போது 9வது மாதம் தொடங்கும் போதே அவர் செத்து போயிட்டார். வில்லியம் ஹால்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி. அவர் ஒரு மிஷனரி அவர் ஜெபித்த போது ஆண்டவர் ஸ்ரீலங்காவுக்கு போ என்று சொன்னார். அவங்க யூரோப்பை சேர்ந்தவங்க. அப்போ ஸ்ரீலங்கா போ என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொண்டு ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய தலைவரை போய் சந்தித்தார். ஐயா, என்னை ஸ்ரீலங்கா தேசத்துக்கு அனுப்புங்கள், நான் மிஷனரியாய் போக விரும்புகிறேன். அதற்கு அவர் சொன்னார், ஃபேமிலியாக போகணும் தம்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லும்போது, ஐயா எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணிட்டு வாங்க அனுப்பி வைக்கிறேன். அவர் போய் ஊரெல்லாம் தேடுறாரு. ஒரு பெண் தன்னை மிஷனரியாக ஒப்பு கொடுத்திருந்தாள். அவளை பார்த்து பேசி குடும்பத்தோடு எல்லாருடைய சம்மதம் கேட்டு வாங்கி திருமணம் பண்ணி அவங்களுடைய ஹனிமூனே ட்ராவல் தான். எங்கே அவங்க இருந்த நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா வர கடல் பிரயாணம் தான் ஹனிமூன். இப்படிலாம் தியாகம் பண்ணி தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம். யாரோ பண்ண தியாகத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்கள், நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு யாரோ செய்த தியாகம். மறந்துடாதீங்க. இது ஞாபகம் இருந்தால் நான் கண்டிப்பாக இயேசுக்காக எதையாச்சும் செய்வேன். வில்லியம் ஹால்ட் மேரேஜ் பண்ணிட்டு மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய லீடரை போய் பார்த்தார். லீடர் உடனே அடுத்த வாரத்தில், தம்பி ஒரு மிஷனரி ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்காரு, நீங்கள் அவரோடு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த மிஷனரி அவர்கிட்ட வந்துட்டார். போக வேண்டிய அடுத்த வாரம் போக வேண்டிய மிஷனரி அந்த மிஷனரி லீடரை, மிஷன் லீடரை பார்க்க வந்துட்டார். ஓ, இவரை குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உடனே அவர் சொன்னார்,
அடுத்த வாரம் ரொம்ப டிலே ஆகுற மாதிரி தெரியுதுங்க சார், ஆகையினால நான் நாளைக்கே போகணும். நேற்று தான் மேரேஜ் ஆகிருக்கு, இன்றைக்கி மிஷன் லீடரை பார்க்குறாரு. அந்த மிஷனரி வந்து சொல்ல நாளைக்கு நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். உடனே அவங்ககிட்ட இவங்களை அறிமுகப்படுத்தி நீங்களும் நாளைக்கு சேர்ந்து போயிடுங்க. 3 பேரும் அங்கேருந்து வர கப்பலில் வந்தாங்க. வர வழியில் முதல்ல அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு நாள் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. ஒரு நாள் கூட மனைவி கூட வாழலை. அந்த கப்பலில் ஏறி வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த சால்ட்டு காற்று ஒத்து வரல, வாந்தி வர ஆரம்பிக்குது. அப்போ நோய்வாய்ப்படுறாங்க. 1 வாரத்துக்குள்ளவே அவங்க இறந்து போகிறாங்க. அவங்களோட சரீரத்தை எடுத்து கடல் தண்ணியில் அடக்கம் பண்ணுறாங்க. அப்படியே எடுத்து விட்டுடுவாங்க, ஜெபம் பண்ணி விட்டாச்சு. இன்னும் 10 நாள் 15 நாள் அப்படியே ட்ராவலில் வந்துட்டுருக்காங்க. எந்த மிஷனரி அவர் லீட் பண்ணுறாரு, அந்த வில்லியம் ஹால்ட்டை, அவர் நோய்வாய்ப்பட்டு அவரும் இறந்து போயிட்டார். இப்போ இவர் எங்கே போகிறாருன்னு இவருக்கே தெரியாது. அவரையும் எடுத்து இவர் தான் அடக்கம் பண்ணுறார் கடல் தண்ணியில். இப்போ இவர் தனியாயிட்டார். வில்லியம் ஹால்ட் வந்து அவர் அந்த பேர் சொன்னால் ஒரு வேளை உங்களுக்கு மட்டக்களப்பு ஸ்ரீலங்காவில் அந்த பக்கத்தில் வந்து கடல் ஓரத்தில் அந்த கப்பல் வந்து சேர்ந்தது. அவர் வாழ்ந்தது வெறும் 8 மாதம் மட்டும்தான். 8 மாதத்தில் அவர் எப்படி செய்தார்ன்றா எனக்கு ஒன்றும் புரியல. போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்களா, யூடியூப்பில் போய் பாருங்கள், வில்லியம் ஹால்ட்டுன்னு போடுங்க, வந்துடும் எல்லா டீட்டெயில்ஸும். 8 மாதத்தில் அங்குள்ள பாஷையில் தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதியில் 6 பள்ளிக்கூடங்கள், 1 திருச்சபை, 1 காலேஜை ஸ்டார்ட் பண்ணி 9வது மாதத்தில் செத்து போயிட்டார். வாழ்ந்தா இப்படி வாழணுங்க. நான் 100 வருஷம் வாழறதுனால இயேசுநாதருக்கு ஒரு லாபமும் கிடையாது. நான் எவ்வளவு காலம் வாழ போறேன்றது முக்கியம் இல்லை. நான் யாருக்காக வாழ்ந்தேன், எதை செய்து முடித்தேன், எதை சாதித்தேன். இன்னைக்கு நான் எதை சாதித்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எதை இயேசுவுக்காக எனக்காக நான் நிறைய சாதிச்சிருக்கலாம், எனக்காக நான் நிறைய செய்திருக்கலாம், எனக்காக நான் நிறைய காரியங்களை நான் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன், பரலோகத்தில் நான் என்னத்தை செய்து, நீங்கள் வேதம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் மாளும்போது பரலோகத்தில் உங்களுக்கு சிநேகிதர்கள் உண்டாயிருக்கும்படி அநீதியான உலக பொருட்களை எப்படியாகிலும் செலவிட்டு உங்களுக்காக சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நம்ம பரலோகம் போகும்போது அங்கே ஒரு கூட்டம் நம்மளை இன்வைட் பண்ணணுங்க. பிச்சைக்கார மாதிரி பரலோகத்துக்கு போகக்கூடாதுங்க. நான் பரலோகம் போகும்போது என்ன ஒரு 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், இவர் தான் வந்து என்ன ஆண்டவரே உங்ககிட்ட நடத்தினாரு. இவர் தான் எனக்கு, இவர் பாட்டின பாட்டில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இவர் சொன்ன சாட்சியில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இவர் பேசின வார்த்தையில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இவர் செய்த பிரசங்கத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இவர் கற்றுக் கொடுத்த வசனமே என்ன உம்மை அறிகிற அறிவுக்கு நேராக நடத்தினது ஆண்டவரே. எத்தனை பேரை பார்த்து நமக்கு இங்கே நாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு பரலோகத்தில் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் அதனால தான் சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் மனசு இருக்கும். இங்கே சேர்த்து வைக்காதீங்க, அங்கே சேர்த்து வைங்க. இங்கே திருடன் வருவான், அங்கே திருடனும் கிடையாது, அங்கே செல்லு அடித்து பொட்டரிச்சு போதும் கிடையாது. ஆகையினால சேர்த்து வைக்கிறத மேலே சேர்த்து வைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சாயங்கால வேளையில் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 மிஷனரி காரியத்தை உங்கள் மத்தியில் ஏன் சொன்னா, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சொத்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மிஷனரியுடைய லைஃப் விற்கிற பயோகிராஃபி புக்ஸ் வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க பாவம் பண்ண மாட்டாங்க, தவறான வழிக்கு போக மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க. அந்த மிஷனரி வாழ்க்கையினுடைய சேலஞ்ச் அவர்களை தேவன் பக்கம் திருப்போம். தேவனுக்காக எதையாச்சும் செய்வதற்கு அவங்கள தூண்டுங்க. அசதியாயிராமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த சாயங்கால வேளையில் நாம் ஊழியம் செய்வதற்கு நமக்கு தடையே அசதி தான், நிர்விசாரம், சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். கொலோக்கல் லாங்குவேஜில் சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் நம்மை ஊழியம் செய்ய விடாமல் நம்மை தவறான வழிக்கு திசை திருப்புகிறத வேதம் சொல்லுகிற 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம். இந்த அசதி அல்லது இந்த சோம்பேறித்தனம், ஸ்லோத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது. அசதியாக இருக்கிற தன்மை, அது என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தோட 9வது வசனம். 18வது அதிகாரத்தோட 9வது வசனம்.
தன் வேலையிலே அசதியாய் இருப்பவன் தன் வேலையிலே அசதியாய் இருப்பவன் அழிம்பவனுக்கு சகோதரன். அழிம்பனுக்கு அவன் சகோதரன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற சத்தியம். தன் வேலையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அசதியாய் ஒருத்தன் இருப்பான் என்று சொன்னால் அவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பன் என்று சொன்னால் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, his brother is to him that is a great waster. யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்லுவோம் சிலரை திட்டும் போது. அழிம்பன் அவன் தான், ஒன்றத்துக்கும் உதவவே மாட்டான். அவன் கூட போய் சேர்றதுக்கு சமம் நான் அசதியாக இருப்பேன் என்று சொன்னாள். இதே நீதிமொழிகள் புஸ்தகம் இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷனை கண்டால் அவன் நீசருக்கு முன்னால நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நம்முடைய ஒரிஜினல் ராஜாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் எல்லாருக்கும் அவருக்கு முன்னாடி கை கட்டிட்டு நிற்கணும். அதுக்கு முன்னால நான் யாரு கூட சேரணும் யாரு கூட சேரக்கூடாது என்பதை முடிவு பண்ணுவோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அவன் யாருக்கு சகோதரன் சொன்னா இங்கிலீஷ் பைபிள் சொல்லு கிரேட் வேஸ்டராம். 1 நம்பர் அழிம்பன். எதை கொடுத்தாலும் அழிச்சிருவான். மண்ணை கொடுத்தாலும் அழிப்பான், அல்லது பொண்ணை கொடுத்தாலும் அழிச்சிருவான். 100 சவரன் நகையை தலைமையில கட்டி வைங்க, எடுத்துட்டு போய் ஒரே வருஷத்தில் அழிச்சிட்டு வந்துடுவான். ஏன்னா அவன் அழிம்பனுக்கு சகோதரன். அவன் நல்லவன் கூட அவனுக்கு ஐக்கியம் இல்லை. அவனுடைய ஐக்கியம் எல்லாமே அழிக்கிறவனுங்களுக்கு கூட. வேதம் சொல்லுகிறது, பிசாசு கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கு வரான். அழிக்கிறவன் பிசாசு, உருவாக்குகிறவர் நம்முடைய கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நல்ல சத்தமா நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். நமக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனை மற்றவர்களுக்குள்ள அனுப்ப வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவன் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இது எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளும்படி 24வது அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து கடைசி வரையில வாசிக்கலாம். 30லிருந்து வாசிக்கலாம். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ண, எப்பா ஓ சோம்பேறினா இப்படிதான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நான் சிந்தனை பண்ணினேன். வாசிக்கலாம். அதை நோக்கி அதை யோசிக்கும் போது எனக்கு புத்தி வந்துருச்சு. யாரு கூட சேரணும் யாரு கூட சேரக்கூடாது. புத்திவான் கூட சேரணும், புத்தி இல்லாதவங்க கூட சேரக்கூடாது. சுறுசுறுப்பா இருக்கிறவங்க கூட சேரணும், சுறுசுறுப்பு இல்லாதவங்க கூட சேரக்கூடாது. சிலர் ஊழிய செய்யணுவாங்க, சிலர் ஊழிய செய்யாத செய்ய. இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கங்க, யாரு கூட சேரணும் யாரு கூட சேரக்கூடாது. கீழே சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். வழிந்தவனை போல் வரும். எப்படின்னா பிச்சைக்கார நிலைமை வந்துடும். யாருக்கு? சோம்பேறியா இருக்கிறவனுக்கு. யாருக்கு? அசதியா இருக்கிறவனுக்கு. ஊழியம் செய்தாதவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆபத்து இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 48வது அதிகாரம். ரொம்ப டேஞ்சரான வசனம். இதை பக்கத்திலே அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரத்துடைய 10வது வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிற ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். பட்டயம் இதுதாங்க. இது சும்மா ஜிப்பு போட்டு வீட்டில் அடக்கி வைக்கிறதுக்கு இல்லை. சிலர்லாம் யார் வீட்டில் யாருன்னா கெஸ்ட் வராங்கன்னா 10 பைபிள் எடுத்து முதல் ஃப்ரண்ட் ரூமில் சிட்டிங் ரூமில் அடக்கிடுவாங்க அப்படியே. ஏன்னா அவங்களுக்கு காட்டணும் நாங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்க. இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம். கிளியராக பேசுகிறேன், இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறேன்.
வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஊழியத்தில் இல்லாதவங்களா இருக்கிற விசுவாசிகளா இருந்தாலும், இது ஒரு சின்ன வேலை. இது ஒரு பூ இங்கே கீழே விழுந்துடுச்சு, இதை எடுத்து வைக்கிறதுக்கு யாருன்னா ஒரு சின்ன குழந்தை செய்யும், அப்படி இல்லை. அதுதான் அசதி. ஏன் இதை நான் செய்யக்கூடாதா? இங்கே யாரோ தண்ணி குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, இதை கழுவி எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு, அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு கழுவி எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டா அடுத்த யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இதை நான் செய்யக்கூடாது? நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இங்கே வரணுமா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் அந்த அசதி. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ அசதியாக செய்தாலே சாபம் வரும்னா, இதை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சாபம் வரும்? நான் சொல்றது புரியுதுங்களா? பட்டயத்தை ரத்தம் சிந்தாதபடிக்கு விருதாய் பிடிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். சும்மா ஆன் டியூட்டியில் இருக்கிறேன், ஆனால் யுத்தம் பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன். என்னுடைய யுத்தம் மனுஷனோடு கிடையாது, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. எபேசியர் 6வது அதிகாரம் வசனங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த ஆவியினுடைய சேனையோடு கூட நான் இரவும் பகலும் யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டவன். என் பட்டயம் ஷார்ப்பாக இருக்கணும், அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ இன்னைக்கு வந்த 2 நாள் மீட்டிங்கில் ஷார்ப் ஆக்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் எங்கன்னா ஒரு ஆணியில் பட்டயத்தை மாட்டிடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சாயங்கால வேளையில் இதை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளும்படி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம். இந்த சாபம் எப்படி வரும்னு பாருங்களேன். அசதியாக இருந்தாலும் சாபம், ஊழியம் செய்யாமல் இருந்தாலும் சாபம். ஊழியத்தில் இருந்து ஊழியத்தை மிக உற்சாகமாய் செய்யாமல் இருந்தாலும் டேஞ்சர். ஊழியத்தை செய்யாமல், அதெல்லாம் ஊழியக்காரங்க வேலைங்க, எங்கள் வேலை இல்லைங்க, நாங்கள் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு அசதியாக இருந்தாலும் சாபம். எப்படி வேதம் சொல்லுகிறது? நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 32லிருந்து வாசிக்கலாம். 9:32. Thank you Jesus. எப்பொழுதும் இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள பகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசிரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவரும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாது இருப்பதாக. அவ்வளவு அற்பமா, அவ்வளவு வேதனை, அவ்வளவு கொடுமை, அவ்வளவு ரத்தம் சிந்துதல், அவ்வளவு சத்துருடைய படையினாலே இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல் அழிக்கப்படுகிறது. எல்லா நிலைகளிலும் இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இவங்களோட ஜபத்தை பாருங்க, எல்லாருக்கும் நேரிடப்பட்ட இந்த சகல வருத்தமும் கர்த்தாவே உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாது இருப்பதாக கெஞ்சிறான். பிச்சை எடுக்கிறவன் எப்படி பிச்சை கேட்பான்? அவனுக்கு 50 ரூபா தேவை, நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்களா? அண்ணா இன்னும் 45 ரூபா தேவைண்ணா. ஏன்பா? ஏன் இந்த இன்னும் 10 ரூபா வச்சுக்க. இல்லைண்ணா இன்னும் 30, இன்னும் 40 ரூபா தேவை, இன்னும் 35 ரூபா தேவைண்ணா. ஏன்பா? இந்த இன்னும் 5 ரூபா வச்சுக்க. அண்ணா இல்லைண்ணா இன்னும் 30 ரூபா தேவைண்ணா. ஏன்பா இப்படி பதற? இல்லைண்ணா எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, 50 ரூபாய்க்கு ஒரு டேப்லெட் வாங்கி கொடுத்தா தான் உயிர் காப்பாற்றப்படும். அப்படியாப்பா, இந்த எடுத்துகிட்டு போ. அப்படி கேட்கும்போது உண்மையாகவே ஒருத்தன் பிச்சை கேட்டால் எப்படி இருக்கும்? இஸ்ரவேலுடைய நிலைமை அதுதான். இப்போ ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நேரிட பண்ண அந்த வருத்தம் உங்கள் பார்வைக்கு அது அற்பமாய் காணப்படாது இருப்பதாக. ஏன் இப்படிப்பட்ட வேதனை? கிறிஸ்தவங்க குடும்பங்களில் ஏன் பிரச்சனை? கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏன் சாபம்? கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏன் அழ? சபைக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். குடும்ப ஜெபம் கூட சில குடும்பங்களில் ஒழுங்காக நடக்குது, நிறைய குடும்பங்கள் நடக்கிறது இல்லை. ஏன் சாபம்? ஏன் வேதனை? ஏன் கஷ்டம்? ஏன் பாடு? ஏன் நிந்தை? ஏன் அவமானம்? ஏன் பலவிதமான போராட்டத்தில் வருத்தத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே? ஏன்
இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன்னு சொல்றாங்க, கீழே வாசிக்கலாம். 33வது வசனம், எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலேயும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். தப்பு எங்க மேலதான் ஆண்டவரே, தப்பு உங்க மேல கிடையாது. நீங்க மறுபடியும் சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு ஊழியம் செய்யுங்கப்பா, எனக்கு ஊழியம் செய்வோம், குடும்பம் நாசமா போகாம இருக்கணும்னா எனக்கு ஊழியம் செய், என்னை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லு, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு, நான் உனக்கு என்னெல்லாம் செய்தேன் நான் மற்றவங்களுக்கு போய் சொல்லு. நம்ம அதை செய்யாமல் விட்டுட்டோம். இஸ்ரவேல் ஜனங்க இதை செய்யாமல் போனதுனால தான் அவங்களோட நிலைமையை பாருங்க. நாமளும் அதை செய்யாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆதங்கத்தில் பேசுகிறேன். ஒரு அந்த 5-10 நிமிஷம் அதிகமாகிடுச்சுன்னா கவலைப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தெளிவாக சொல்கிறேன். வேதம் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதை மீறி நடந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள், கர்த்தர் கொடுத்த கட்டளையை மீறினார்கள், கர்த்தர் கொடுத்த கற்பனையை மீறினார்கள். கர்த்தர் அவர்களிடத்தில் மறுபடியும் சொன்னார், நீ எனக்கு ஊழியம் செய்யணும், நீ எனக்கு ஊழியம் செய்யணும், நீ எனக்கு. இவங்க இதை அசட்டை பண்ணிட்டாங்க. வாசிக்கலாம் 34வது வசனம், எங்கள் ராஜாக்களும், அதனால வந்த சாபம் எப்படி வருது பாருங்க, எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும். கையில பெண் இருந்தா கீழே கோடிட்டு, இதுதான் காரணம். மறுபடியும் வாசிக்கிறேன், எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களுக்கு கடிந்து கொண்டு உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். We were very careless about your truth. உங்க சத்தியத்தை குறித்து நாங்க கவனம் இல்லாம கேர்லெஸ்ஸா, அசதியா, அசட்டையா, நிர்விசாரமா இருந்துட்டு ஆண்டவரே, அதனால வந்த வேதனையை பாருங்க. கீழே வாசிக்கலாம் 35. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்தில் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இப்ப புரிஞ்சிட்டீங்களா விஷயம் எங்கன்ட்டு? சாபம் எதனால வருது பாருங்க. இன்னொரு முறை வாசிக்கலாம் அந்த வசனத்தை 35. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். ஏன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் சபையை கொளுத்துறான்? ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்களை ஷூட் பண்றாங்க? ஏன் இன்னைக்கு நம்ம மணிப்பூர்ல நம்முடைய பெண்களை நிர்வாணமாக்கி ஊரெல்லாம் சுத்த விட்டோம்? 200-300 பேர் போறாங்க. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் நடுவில் நிர்வாணமாக்கப்பட்டு போறாங்க. யாருக்கு எங்க விருப்பமா இருக்க கையை வச்சு தொட்டுறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி தான் ஒரு 30 வருஷமாக தான் இந்தியாவில் எதிர்ப்பு. அதற்கு முன்னாடி இந்த தேசம் திறந்து கிடந்தது. எல்லாரும் அவங்க பிஸ்னஸில் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அவங்க சபையில் தான் கூட்டத்தை சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டாங்களே தவிர பரலோகத்தில் கூட்டம் சேர்க்கணும்னு சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்திருந்தோம்னா இந்த இந்தியா மாதிரி 100 இந்தியாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருப்போம். அதை செய்யாததுனால தான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு ஏன் ஒருத்தன் நம்மளை அடிக்க வரான்? இன்னைக்கு ஏன் ஒருத்தன் நம்மளை கொளுத்த வரான்? இன்னைக்கு ஏன் நம்மளை ஒருத்தன் குத்த வரான்? இன்னைக்கு ஏன் ஒருத்தன் ஷூட் பண்ண வரான்? இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்குள்ள பாம்பு அடிக்குது? நைஜீரியாவில் போய் பார்த்தீங்கன்னா 18,000 சபைகளை இடித்து விட்டார்கள். நைஜீரியாவில் அட் பிரசன்ட் நியூஸ் சொல்கிறேன், யூடியூப்ல போய் செக் பண்ணுங்க. நைஜீரியாவில் 18,000 சபைகள் இடிக்கப்பட்டாயிடுச்சு. 10,000த்துக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்க. Still it is going on. நான் நல்லா சொல்றதை புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் சொன்னதை நாம செய்ய தவறணும்னா நமக்கு தலைக்கு கத்தி வரும். இதை யாரால மாற்றவே முடியாது. அவர் சொன்னதை செய்யலைன்னா பிரச்சனை வரும். அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொன்னார், உங்களுக்கு உபத்திரமே வராதுன்னு சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு இருக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 16வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம். எந்த அளவுக்கு உபத்திரம் வரும்னா,
இதெல்லாம் நாம வாசித்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பதான் நம்ம இன்னும் ஸ்பீட் ஆகும். இங்க இந்த வசனங்கள் அப்புறம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்குள் புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அவன் எவ்வளவு நாள் இயேசுவை அறியாம சபை அவனுக்கு சத்தியத்தை சொல்லாம சபை போய் சுவிசேஷம் சொல்லாம அவனை அப்படியே இருள வைக்குதோ அவ்வளவு நாள் அவனை கத்தியத்தை நமக்கு விரோதமா வந்துட்டே தான் இருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சாயங்கால வேளையில் நான் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் மறுபடியும் உங்கள் கவனத்தை அங்கே திருப்ப விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் அவன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லப்படுகிறது. 35வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். 9வது அதிகாரம். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். ஆகையால் இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். நான் இங்க ஒரு இடத்துல இந்த காரியத்தை புரிஞ்சுக்குவோம். நாம நம்முடைய முற்பிதாக்கள் ஊழியங்கள் செய்தார்கள், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், செய்தாங்க. ஆனால் செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யாததுனால, ரீச் பண்ண வேண்டிய அளவுக்கு ரீச் பண்ணாததுனால நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் ஊழியக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஆனால் வட இந்தியா போகிறதுக்கு அல்லது இந்த நார்த்து கர்நாடகா போகிறதுக்கு டைம் இருக்காது. இதனால தான் இந்த தேசம் இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்குது. வெளிநாட்டில் கிறிஸ்தவனுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஊழியக்காரங்க கிட்ட டைம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் நரகத்துக்கு நேராக ஓடிட்டு இருக்கிற ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு டைம் கிடையாது. 100 முறை 100 செருப்பு தேஞ்சிரும், 100 ஷூ தேஞ்சிரும், புதுசாக வாங்கி போட்டுன்னு போவாங்க. ஆனால் இந்த தேசத்தில் இந்த நார்த் கர்நாடகாவுக்கு போகிறதுக்கு டைம் கிடையாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு அள்ளிக்கு, ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. வட மாநிலங்களுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. எப்படி இந்த தேசம் ஆண்டவரை அறியும்? இதுக்கு முன்னாடி செய்தவங்க செய்யலன்னு சொல்லல, செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலன்னு சொல்றேன், போக வேண்டிய அளவுக்கு போகலன்னு சொல்றேன். வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு அங்க போய் ஊழியம் செய்து பணத்தை கொண்டு வந்து இங்க சபையை கட்டுறதுக்கு நிலத்தை வாங்குறதுக்கு பில்டிங் மேல பில்டிங், அதுக்கெல்லாம் டைம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு, இந்த தேசத்தில் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நம்முடைய தலைவர்களில் எல்லாரும் இல்லை, நிறைய பேருக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. டைம் இல்லைன்னா அவங்க டைம் வேற எங்கே வருமானம் இருக்கோ அங்கே செலவு பண்ணுற டைம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. செலவு பண்ண வேண்டிய இடத்துக்கு டைம் கொடுக்கறதுக்கு தங்களை அவர்கள் மறைத்து கொண்டார்கள். இங்கே வேதம் சொல்லுது, இதோ இன்றைய தினம், அதனால் நாங்கள் செய்யாததுனால, உமக்கு ஊழியர் செய்யாததுனால இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதோ எங்கள் பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்றாங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த எங்கள் முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நீர் கொடுத்த தேசம் இந்த கானான் இஸ்ரவேல் தேசம். இந்த தேசத்தில், எங்கள் தேசத்தில் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த தேசத்தில் இதுதான் நடக்குது. இந்த தேசத்தில் பிறந்த ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் அசதியாக இருந்து விட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கீழே சொல்றாங்க, அதில் வருமானம், எங்கள் தேசத்துடைய வருமானம் எங்ககிட்ட இல்லை, எங்கள் தேசத்துடைய வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் இப்படி இருக்கிறபடியால்
நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வேண்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போய் சொந்த நாட்டிலேயே அடிமைகளா இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க. இப்போ இவங்க உடன்படிக்கை பண்றாங்க, இப்போ இவங்க எழுதுறாங்க, பைலா எழுதுறாங்க. அதுல அங்க ராஜாக்களும் அங்க லேவியரும் ஆசாரியரும் முத்திரை போடுறாங்க. ஊழியம் செய்யாம அடிமையானதுக்கு அப்புறம் மனம் திரும்புறாங்க. இப்போ இவங்க தீர்மானம் பண்றாங்க, இப்போ இவங்க பைலா எழுதுறாங்க, இப்போ இவங்க சைன் பண்றாங்க, இப்போ இவங்க முத்திரை போடுறாங்க. இனி நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்வாண்டவரே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இதோடு கூட கனெக்ட் பண்ணுறேன். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துடைய 22வது வசனம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துடைய 22வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். என் கர்த்தர் வருகிறார். கொரிந்து சபையாரே, என் கர்த்தர் வருகிறார். அவரிடத்துல நீ அன்பு கூறாம போயிட்டினா, அவரிடத்துல அன்பு இருந்தால் அவரை பற்றி நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அவருடைய அன்பு இல்லைன்னா என் இருதயம் இந்த உலகத்தினுடைய மாயத்தினால, இந்த உலகத்தினுடைய பாவத்தினால, இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தின் காரியங்களினால என் இருதயம் நிறைந்திருக்கும் என்று சொன்னால், என் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இது உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் வரங்க. ஒருத்தர்கிட்ட உட்காந்து ஊழியக்காரன்னு சொன்னாலும் விசுவாசின்னு சொன்னாலும் அவங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுனீங்கன்னா, அவங்க ஒரு 10 வசனம் சொன்னால் அவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்கன்னு கூட இருக்கிறாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வெறும் ஊர் கதையை உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா ஆண்டவரோட கூட இல்லைன்றது அதான் அடையாளம். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவனாய் இருப்பானானால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்கு சொல்றாரு? கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, கொரிந்து சபையாரே, என் கர்த்தர் வருகிறார். நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறாம போனீன்னா நீ சாபத்தை தேடிக்குவே. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பம், அநேக கிறிஸ்தவ திருமணங்கள் டைவர்ஸில் போய் நின்றுட்டு இருக்குது கோர்ட்டில். ஏன்? எங்கேயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரை வேதனைப்படுத்திட்டேன், அதனால் நான் வேதனைப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, செக் யுவர் செல்ஃப். நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கெல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக போயிட்டோம். நான் தெளிவாக சொல்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியத்தை செய்கிறவங்கள கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அவருடைய ஊழியத்தை செய்கிறவங்கள ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். இந்த ஊழியத்தை செய்கிறவங்க கீழே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே மேலே இருப்பாங்க. வாளாக இருக்க மாட்டாங்க, தலையாக இருப்பாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம். டைம் முடிஞ்சிருச்சு, தயவு செய்து கரெக்டாக இப்போ 4:30, இன்னும் 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதனுடைய 3வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 16வது 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இல்ல மல்கியா, நான் வாசிக்கிறேன். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க பிரதர். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். யாரு? அப்பா தனக்கு ஊழியம் செய்கிற 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளை அப்பா ஒரு சின்ன தும்புனா கூட ஓடி போய் டாடி அப்படின்னு போய் நிற்குதுன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் எப்பவுமே அப்பா மூலமா கிடைக்கும். அது போல ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் தன்னை வேதம் சொல்லுது, தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சி. யார?
யார? எனக்கு ஊழியம் செய்றவங்கள நான் கடாட்சிப்பேன். 18வது வசனம், அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் காட்டுவார். எல்லாருக்கும் நல்ல பங்கு கிடைச்சிடாது. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு பங்கு, ஊழியம் செய்யாதவங்களுக்கு வேற பங்கு. இந்த சாயங்கால வேளையில் நான் இங்கே நிறுத்துகிறேன். ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷமாவது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன, உலகமே பாவம் செய்து ஜலப்பிரளயத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு. ஒரே ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னால் நீதிமான காணப்படுறான், நோவா. அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா பேழையை கட்டு, எனக்கு ஊழியம் செய். மற்றவங்களாம் அழிஞ்சு போகிறாங்களா, அது இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், பேழையை கட்டு. அவர் ஒய்ஃபு, 3 பையனுங்க, மருமகளை 8 பேர் சேர்ந்து பேழையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பேழையை கட்டிக்கிட்டு பிரசங்கமும் பண்ணுறார். இப்போ ஒரு ஆணி அடிக்கணும், இங்கே பிரசங்கம் பண்ணுற ஆண்டவர் வரப்போகிறாரு, ஜலப்பிரளயம் வரப்போகுது. டேய் அதை அப்படி செய்டா, ஏம்மா இதை இப்படி செய். மருமக கிட்ட இப்படி சொல்கிறாரு, இதை இப்படி செய்யுமா. ஆண்டவர் வரப்போகிறாரு, ஜலப்பிரளயம் வரப்போகுது, மனம் திரும்புங்க. இதை செய்தவன் தான் நோவா. தேவனுக்கு முன்னால் நீதிமானா இருக்கிறான். அவன் ஆண்டவருடைய அந்த வரப்போகிற ஜலப்பிரளயத்தை ஜனங்களுக்கு முன் அறிவித்தான். ஜனங்க நிர்விசாரமாக அசதியாக இருந்தால் ஆபத்து வரும். அசதியாக இருந்தால், நிர்விசாரமாக இருந்தால் ஆபத்து மட்டும் இல்லை, டிசாஸ்டரும் வரும், அழிவும் வரும். எப்படி ஜலப்பிரளயம் வந்ததோ இதுவும் நமக்கு இதுதான். இப்போ ஜலப்பிரளயம் கிடையாது, வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் இறங்கும் என்று சொல்லி 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் பேதுரு எழுதுகிறார். வானங்கள் எல்லாம் மடமடவென்று விழும், எல்லாமே வானத்துடைய சத்துவங்கள் எல்லாம் அழிக்கப்படும், அக்கினியும் கந்தமும் மேலேருந்து இறங்கி வரப்போகுது. முதல்ல வந்தது பழைய ஏற்பாட்டில் ஜலப்பிரளயம், புதிய ஏற்பாட்டில் மேலேருந்து அக்கினியும் கந்தமும் வரப்போகுது. இது உண்மை, நடக்க போகுது. அதனால் அதுக்கு முன்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நான் எனக்காக மட்டும் இல்லை, என் மனைவி, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமாகுமானால் ஜெனரேஷனாக இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தின் மேலே ஃப்ளோ ஆகும்படி இந்த சாயங்கால வேளையில் நானும் யோசுவா சொன்ன ஸ்டேட்மெண்ட், யோசுவா 24வது அதிகாரத்துடைய 15வது வசனம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஹல்லேலூயா மகிமைப்படுத்த நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்க முழு குடும்பமா நம்முடைய ஊழியத்தை செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி அப்படியே எழும்பி நின்று ஒப்பு கொடுக்குறோங்க. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே அப்போ உண்மையே நாங்கள் சேவிப்போம். உமக்கு ஊழியம் செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் திட்டத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உமக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் கை
will serve you, oh Lord. We will serve you, oh Lord. கடைசியாக எல்லோரும் இந்த ஜெபத்தில், நன்றி ஜெபத்தில் நாம் கலந்து கொள்வோம். கடந்த 2 நாளும் தேவன் நம்மோடு அநேக ஊழியர்கள் கொண்டு அவருடைய சித்தத்தை நாம் வெளிப்படுத்தினோம். ஊழியக்காரர்களாக நாம் அலசதியாக இராதபடிக்கு அவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கப்படினாலே துணிந்து அவருடைய பணியில் நாம் ஈடுபட வேண்டுமாய் இந்த கூட்டமானது விசுவாசிகளுக்கு அல்ல, அதாவது ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஊழியக்காரர்களுக்கு பதிப்பிக்கிறதுக்காக அவருடைய விசுவாச வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, அசதியா இல்லாமல் இதோ இருக்கிற கொஞ்ச நாள் நம் தேவனுக்கு எல்லாம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவளை செய்ய, ஆத்மாவை அறுவடை செய்யும்படியாக, பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும்படியாக தேவன் நம்மை அளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இந்த 2 நாளிலும் சமீபத்தில் தானே இந்த சபையினுடைய ஆனிவர்சரி 8 ஆண்டுகளை கழித்த இந்த ஆனிவர்சரி நாம் நினைவு கொண்டு ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தினோம். அதே நேரத்தில் இந்த 8 சுவிசேஷங்களை கொண்டு 8 ஊழியக்காரங்களை கொண்டு இந்த நாளில் அவருடைய தேவன் அவர் உணர்த்தின வசனத்தின் மூலியமாக அதை கொண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மோடு பேசினார். நேற்று தினத்தில் பார்க்கும்போது குடும்பத்தில் எப்படி நாம் குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும், மனைவியும் கணவன் எப்படி விட்டு கொடுத்து வாழ வேண்டும், எப்படி அனுசரித்து வாழ வேண்டும், எப்படி ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஒரு தாழ்மை மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று அநேக விதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். அதே போல ஆவியானவரை உதவி கொண்டு நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில புற்றுயிர் பெற்றவர்களாக அசதி இல்லாதபடிக்கு நாம் ஊழியத்தில் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று, நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்தில் நாம் ஒவ்வொருவரும் பங்காளிகளாக, அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் தான் இவர்கள் தான் நம்ம எல்லோரும் பங்காளிகள், எல்லோரும் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர், எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் என்று அது தெளிவாக சொல்லுகிறது என்று தெளிவுபடுத்தின வசனத்தை நாம் கேட்டோம். அதே போல அன்பானுடைய இங்கிருந்து நாம் செல்லக்கூடியவர்கள் வெறுமையாக வந்து சென்று செல்லாதபடிக்கு அவருடைய வசனத்தை பாரத்தோடு ஏற்றுக்கொண்டு அதில் செயல்படக்கூடியவர்களாக நாம் காணும்படியாக நன்றி அடைதலாக நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் இந்த ஜெபத்தில் நாம் கலந்து கொள்வோம். நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அக்டோபர் மாதத்தில் 19, 20ஆம் நாள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக நீர் கூட்டி தந்தீரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலுமே எங்களை நீர் தெரிந்து கொண்டு நீர் உம்முடைய தாசனுடையாக, ஒவ்வொரு தாசனுடைய விசேஷமாக அநேக காரணங்களை சொல்லி எங்களை நீர் உற்சாகப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் அனல் மூட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அசதியா ஒருவேளை இவ்வளவு நாட்கள் வீணாக அழைச்சிருந்தாலும் அப்படியாக இல்லை, ஒருவேளை அப்படியாக இருந்தால் சபிக்கப்படுவீர்கள் என்று இந்த நேரத்தினுடைய நற்செய்தியில் நம்ம கேட்டோம் தகப்பனே. அப்படியாக இல்லாதபடிக்கு நாங்கள் உற்சாகமா அனல் மூட்டி ஆவியானவரை துணை கொண்டு அவருடைய வழிநடத்துதல் கொண்டு அவருடைய உணர்த்துதல் கொண்டு நாம் ஊழியத்தில் நாம் பங்கெடுக்க முடியாது ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. நேற்று தினத்தில் ஊழியக்காரர்களை பேசின அந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், அந்த ஊழியக்காரருடைய எல்லைகளை நீர் பெரிதாக்கும். அவர்கள் எங்க போனாலும் அவர்கள் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும், சுயத்துக்காக அல்ல, சுய விருப்ப விருப்பங்களுக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக அந்த எல்லா சபையினுடைய ஊழியத்திலையும் அவருடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குகிற தேவைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல இந்த நாளில கூட தகப்பனே, காலையில கொடுத்த செய்திக்காகவும் இந்த மாலையில் கொடுத்த செய்திக்காகவும் கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவன் பிதாவின் சித்தம் இல்லாமல் என்னிடத்தில் யாரும் வரமாட்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆமாப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய அழைப்புக்கு ஏற்று முன்குறித்தவர்களாக எங்கள் மத்தியில் வந்து அநேக ஆவியானோட வெளிப்பாடோடு பேசின தயவுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அது இல்லாமல் எந்த தனிப்பட்ட சோர்வுல அவர்கள் பின்தாங்கி இருந்தார்களோ அதில் நீர் அனல் மூட்டி அவர்கள் உற்சாகப்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாடலர்கள் அப்பா எவ்வளவு விதத்தில் உற்சாகப்படுத்தினார்கள், அனல் மூட்டினார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்தவர்களே நீர் ஆசீர்வதியும். அதாவது இந்த ஊழியத்தில் பங்காளிகளாக எந்த விதத்துல எல்லாம் ஒரு சிறிய வேலையா இருந்தாலும் சரி அவர்களுடைய
மென்மேலும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வருகின்ற ஆண்களில் அப்பா இன்னும் அநேக ஆத்மாக்களை இந்த சபைக்கு நீர் ஒரு அறுவடையாக நீர் தரப்போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதன் மூலமாக உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம், உண்மையே நாங்கள் உயர்த்துவோம், இன்னும் அதிகமாக நம்முடைய சித்தத்தை செய்வோம். ஊழியக்காரர்களை மென்மேலும் நீர் பலப்படுத்தும் தாமனே. அப்பா ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும்னா அது சர்வசாதாரண காரியம் இல்லை, ரொம்ப கடினமான ஒரு காரியம். அவர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெபித்து எல்லா விதத்திலையும் அவர் என்ன அரேஞ்ச்மெண்ட் செய்ய முடியாக அவர்கள் எவ்வளோ பாரத்தோடு செஞ்சார்கள் தகப்பனே. அதனுடைய கனிகளை காணும்படியாக நீ செய்ய போகிறத ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.